வசதி உள்ளவர்கள், ஆரோக்கியம் உள்ளவர்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் ஹஜ்ஜு செய்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாளை யூதர்களாக யகூதிகளாக மரணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்பதை பெருமானார் எச்சரித்திருக்கிறார்கள். அதே போன்று குர்பானியை நீங்கள் கொடுத்து விடுங்கள். குர்பானி உங்கள் மீது கடமையானவர்கள் குர்பானியை கொடுக்காமல் ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்பதையும் பெருமானார் எச்சரித்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி இருந்தால், ஆரோக்கியம் இருந்தால், இளமையாக இருந்தாலும் சரி, இளமையை தாண்டி விட்டாலும் சரி, உங்களுக்கு வசதி வந்து விட்டால், ஹஜ்ஜு கடமையாகி விட்டால், உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குமையானால் நீங்கள் ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும், முஸ்லிமான ஆண் பெண் சகோதரர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்பது ஃபரலான கடமை. ஹஜ் என்பது ஃபரலான கடமை. குர்பானி என்பது வாஜிபான கடமைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நிறைய சொன்னார்கள். அதே போன்றுதான் சுன்னத்தான கடமைகளிலே இந்த வருடத்திலே நாம் எத்துணை குர்ஆன்களை முடித்திருக்கிறோம் என்று கணக்கு பாருங்கள். குர்ஆனை இன்னும் முடிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை முடித்து முக்கம்மலாக்குங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் கடன் இருக்கிறது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ் மாதத்திலேயே கடனை நிறைவேற்றி விடுங்கள். இது கடைசி மாதம் நமக்கு.